உங்கள் லைஃப் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக அண்ட் போராக இருக்கா? ஒரு 3 நாள் லீவை போட்டு இந்த மாதிரி அழகான பிளேஸுக்கு ட்ராவல் பண்ணேன். அண்ட் எப்படி நான் இங்கே ட்ராவல் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு தான் நாங்கள் இருக்கோம். எங்கே ஸ்டே பண்ணணும், எவ்வளோ பட்ஜெட் ஆகும், எங்கெல்லாம் போய் விசிட் பண்ணலாம், இப்படி எல்லாமே இந்த வீடியோவில் இருக்குது. ஸோ வீடியோவை மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ வெல்கம் டு பிரின்சஸ் ஆஃப் ஹில்ஸ் கொடைக்கானல். அண்ட் கொடைக்கானல் பற்றி ஆல்ரெடி நம்ம அப்லோட் பண்ண 2 வீடியோவுமே நம்ம சேனலில் இருக்குது. ஸோ மறக்காமல் அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் டு எக்ஸ்ப்ளோர். ஸோ ஹே மக்களே, இன்றைக்கி டே 2 இன் கொடைக்கானல். ஸோ நேற்று நம்ம ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான பிளேசஸ் பார்த்துருப்போம். ஸோ இன்றைக்கி டே 2. இன்றைக்கும் கொடைக்கானல் எக்ஸ்டீரியர் ஃபுல்லாகவே பார்க்கலாம், கவர் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கோம். ஸோ பார்ப்போம் இன்றைக்கி எங்கெல்லாம் போக முடியுமோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம வீடியோவில் கவர் பண்ணுறோம். ஸோ இந்த பிளேசஸ் எல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம இந்த பிளேசஸாக இருக்கட்டும், ஃபுட்டாக இருக்கட்டும், எல்லாமே செலக்டடாக சூஸ் பண்ணி தான் எடுத்துகிட்ருக்கோம். ஸோ இது உங்களோட அடுத்த ட்ரிப்புக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் டைம் 8 மணி ஆகுது. ஸோ நம்ம ரூம்லேருந்து வண்டி எடுக்க போகிறோம். ஸோ இதோட ஸ்ட்ரைட்டாக எங்கெங்கே போகிறோம் அப்படின்றத நம்ம ஒன்று ஒன்றா கவர் பண்ணிகிட்டே வருவோம். ஆக்சுவலாக இதுதான் ரோஸ் கார்டன். இதோட என்ட்ரி டிக்கெட்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. அண்ட் இந்த சீசனில் எப்படி இருக்கும் அப்படின்றது தெரியல. பட் உங்களுக்கு ரோஸ் கார்டன் அந்த மாதிரி கார்டன்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா கண்டிப்பாக போய் ட்ரை பண்ணி பாருங்கள். உள்ளே ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு பயங்கரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். கொடைக்கானல் சூரிய ஆராய்ச்சி அருங்காட்சியகம் அண்ட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. ஸோ இதுதான் ஃபுல்லாக சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. ஸோ அந்த மாதிரி இருக்கும். இது எல்லாமே நீங்கள் மோயர் பாயிண்ட் போகிற ரூட்டில் இருக்குது. ஸோ நீங்கள் மோயர் பாயிண்ட் போகிற ரூட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய பிளேசஸ் இருக்குது. ஸோ உங்களால் என்ன கவர் பண்ண முடியுமோ அந்த மாதிரி கவர் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்க, காட்டு மாடெல்லாம் இங்கே க்ராஸ் பண்ணணுன்னு நினைக்கிறேன். ஏன்னா சைட்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஃபாரஸ்ட்டு, இந்த பக்கமும் ஃபாரஸ்ட்டு. ஸோ அனிமல் கிராஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க. ஆக்சுவலாக நாங்கள் 8:30 மணிக்கெலாம் வந்துட்டோம் மோயர் பாயிண்ட்டுக்கு. பட் மோயர் பாயிண்ட்டில் அலோவ் பண்ணலை. ஏன் அப்படின்னா இவங்க ஓப்பனே பார்த்திங்கன்னா 9:30 போல் தான் ஓப்பன் பண்ணுறாங்க. 9 o'clock ஓப்பன் பண்ணிவிடுவேன்னு சொன்னாங்க. பட் ஆனால் இந்த பிளேஸை ஓப்பன் பண்ணுறதுக்கு அவங்க 9:15 ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் வரீங்கன்னா ஒரு 9 o'clock பிளான் பண்ணிக்கோங்க. ஏர்லி மார்னிங் இங்கே வரணும் அப்படின்னு பிளான் பண்ணாதீங்க. ஸோ இது எங்களோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். ஆக்சுவலாக மோயர் பாயிண்ட்டு, பைன் ஃபாரஸ்ட்டு எல்லாமே இதுக்குள்ளே தாங்க இருக்குது மொத்தமாக. ஸோ இதுதான் ஆக்சுவலாக மோயர் பாயிண்ட். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன், அந்த ஒரு டாப் ஏஜ் இருக்குல்ல, அதான் மோயர் பாயிண்ட். ஸோ அங்கே பார்க்கும்போது நிறைய டைம் இங்கே க்ளவுட் பெட்லாம் ஃபார்ம் ஆகிருக்கு. எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? ஏன்டா அப்படி ஆக்சுவலாக மோயர் பாயிண்டில் என்ட்ரி இருக்குது போல். ஸோ இது ஒரு சிம்பிள். அப்போ ஒரு சின்ன டவர் மாதிரி வச்சுருக்காங்க, வாட்ச் டவர் மாதிரி, அவ்வளோதான். பட் ஆனால் உள்ள பிளேஸ் நல்லாயிருக்கு. ஸோ பார்ப்போம் என்ட்ரி எவ்வளோ என்னன்னு. இங்கேயே பார்த்திங்கன்னா ஒரு சில ஷாப்ஸ்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் டீ, காஃபி எல்லாமே எடுத்துக்கலாம். எவ்வளோண்ணா டிக்கெட்டு? 4.
பாஸ் 5 வயசுக்கு மேலே வந்து 10 ரூபாவா? அடல்ட் இருந்து எல்லாருக்கும் பயங்கரமான வியூ பாயிண்ட் உங்களுக்காக இருக்கு. பாருங்க. ஸோ மோயர் பாயிண்ட் அவ்வளோதான். ஸோ அடுத்து வந்து நம்ம பைன் ஃபாரஸ்ட் போகலாம். அங்கே போய்ட்டு கனெக்ட் பண்ணுறேன். அண்ட் வந்து காலையிலேருந்து இன்னும் சாப்பிடவே இல்லை. அண்ட் இந்த மோயர் பாயிண்ட் பற்றி டீட்டெயில் என்ன அப்படின்னா, ஒரு நல்ல பியூட்டிஃபுல்லான பிளேஸ். அழகாக வந்தீங்கன்னா உங்களுக்கு அழகாக ஒரு வாட்ச் டவர் இருக்குது. அண்ட் இந்த இங்கே நினைவுச்சிட்ட மாதிரி இது ஒரு வச்சுருக்காங்க. அண்ட் வந்து பைசனோட ஸ்டாச்சு இருக்குது. ஜாலியாக ஃபோட்டோஸ் வீடியோஸ் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ அவ்வளோதான் மக்களே. எவ்வளோண்ணா இட்லி? 4 இட்லியா? பூரிண்ணா? பூரி 2 பூரி 40 ரூபா. வாங்கிக்கோங்க. அண்ணா ஒரு இட்லியில் வெறும் சாம்பார் மட்டும் ஊற்றிக்கோண்ணா. நான் வேணா சட்னி பேக் நான் மாற்றிக்கிறேன். ஆனால் சாம்பார் ஊற்றாதீங்க, சட்னி மட்டும் ஊற்றுங்க. மக்களே, மச்சான் தான் வந்து எம்எல்எஸ் ட்ராவலரு. வரும்போதே பார்த்துருப்பீங்க இவன் பண்ணுற அலப்பறையெல்லாம். ஸோ மறக்காமல் அவன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. மச்சான் சப்ஸ்கிரைப் பண்ண என்ன மச்சான் தருவேன்? நல்ல வீடியோ தருவோம் மக்களே. நல்ல வீடியோ தருவேன். ஸோ சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சரியான வியூங்க பைன் ஃபாரஸ்ட். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம கொடைக்கானல் செகண்ட் டே. நம்ம இன்றைக்கி செகண்டாக பார்க்க வந்த பிளேஸ் வந்து பைன் ஃபாரஸ்ட். அண்ட் ரொம்ப ஃபேமஸான பிளேஸ் இது. எவ்வளோண்ணா ஹார்ஸ் ரைடு? 200. எவ்வளோ தூரண்ணா? ரவுண்டுக்கு இப்படி ரவுண்டு. இதுக்கு மேலே போனால் என்னென்னா? மேலே சும்மா ட்ரீ மட்டும்தான். இங்கே இருக்கிறது தான். இது மட்டும்தான் மேலே. சும்மா அதான்
சும்மா வாக்கிங் போனோம்னா மேலே பீச். ஓ, மற்றபடி அங்கே எதுவும் வியூ பாயிண்ட் அந்த மாதிரிலாம் இல்லை? மேலே ஒன்றும் இல்லை சார். சும்மா இந்த மாதிரி ஃபுல்லாக சர்க்கிள் ஃபுல்லாக இது மாதிரி பைன் ஃபாரஸ்ட் தான். ஃபுல்லாகவே அப்படி தான். ஸோ இது வந்து ஒரு மஸ்ட் விசிட் ஸ்பாட். ஏன் அப்படின்னா இங்கே வந்து ரொம்ப ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த பைன் ஃபாரஸ்ட்டோட ஒரு சில்னஸ் இருக்குது. அண்ட் வந்து ரொம்ப மேபி க்ரௌடு இல்லை, அதுதான் நீங்கள் நோட் பண்ண வேண்டிய ஃபஸ்ட்டு விஷயமே. க்ரௌடு இல்லாததுனால ரொம்ப அமைதியாக இருக்குது, நல்லா இருக்குது. இங்கே உள்ள ஃபோட்டோ ஷூட்ஸ்க்கெலாம் அல்டிமேட்டான ஸ்பாட்டு. பார்ப்போம், நம்மளும் கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டு ஜாலியாக ஃபன் பண்ணுவோம். ஸோ இதுக்கான என்ட்ரி டிக்கெட்ஸ் எதுவுமே கிடையாது. நீங்கள் மோயர் பாயிண்ட்டில் வந்து 10 rupees என்ட்ரி வாங்கினாங்க. அங்கே முடிச்சுட்டு அங்கேருந்து ஒரு 1.5 kilometer 2 kilometerக்குள்ளே தான் இருக்கும். ஸோ ஸ்ட்ரைட்டாக வந்தீங்க அப்படின்னா வந்து இந்த பைன் ஃபாரஸ்ட் ரீச் ஆகிடலாம். Help me. சூப்பர். இன்னும் கொஞ்சம் கிளிக்கே. கிளிக்கே. ஓகே. எவ்வளோண்ணா டிக்கெட்டு? ஒரு ஆளுக்கா? பைன் ஃபாரஸ்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 kilometer கூட இருக்காது. உடனே வந்து பார்த்திங்கன்னா குணா கேவ். ஸோ ரொம்ப ஃபேமஸான கேவ் அண்ட் ரொம்ப மிஸ்ட்ரீஸான கேவ் அப்படின்னும் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ வந்து தெரியல, மேலே போய் பார்ப்போம். ஸோ இதுக்குமே வந்து இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் மாதிரி இருக்குது. லைட்டாக மேடாக தான் இருக்குது, நீங்கள் ஏறி தான் போகணும். ஆக்சுவலாக அங்கே வந்து ஒரு வாட்ச் டவர் ஒன்று இருக்குது. ஸோ இது எல்லாமே க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இங்கேருந்து ஜஸ்ட்டு நம்ம வந்து வியூ தான் பண்ண முடியும். ஏன் அப்படின்னா உள்ள நிறைய ஹிடன் புகைங்க, நிறைய பள்ளத்தாக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நிறைய பேர் வந்து தவறுதலாக போய் ஸ்லிப் ஆயிடுறாங்க. இதுதான் வந்து டெவில்ஸ் கேவ், டெவில்ஸ் கிச்சன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இந்த ரூட்ஸ்லாம் பாருங்கள், பயங்கரமாக இருக்கும்.
இவன் போட்டோம் டிக்கி தான் தெரியுது. எவ்வளோண்ணா? 5 ரூபா. ஒரு செம்ம பிளேஸுங்க. சீரியஸாக நீங்கள் எந்த வியூ பார்க்குறீங்க இல்லையோ, கண்டிப்பாக வந்து இந்த பில்லர் ராக் வியூ பாயிண்ட் பாருங்க. கண்டென்ட் பைத்தியமே, ஒரு நண்பனுக்கு ரத்தம் ஊத்திக்கிட்டு இருக்கு. வீடியோ எடுத்துக்கிறேன்டா. ரத்தம் கீழே விழுந்து நான் வரி இது லைவ் டைரக்டா ஒய்ஃபுக்கு. எனக்கு அதெல்லாம் தேவையில்ல. எப்போ வரீங்க? எப்போ வரீங்க? எப்போ வரீங்க? பரவாயில்ல தல, அட்டை பூச்சி சாணா கிடக்கு. அவன் கையில மாட்டினான்னு வச்சுக்கேன், சரியான மட்டை ஆகுது. ஐயோ, இந்த மாதிரி மட்டை கொடைக்கானலே பார்த்துக்க மாட்டாங்க. அப்படி ஒரு மட்டை அடிப்பாங்க.
மச்சான் உயிர் மேல ஆசை இருந்தா நான் இடிச்சது தப்புன்னு கால்ல வந்து மன்னிப்பு கேட்டு கண் இமைக்கிறதுக்கு ஓடிங்க. இதே மேட்டர் என் ஏரியாவில் செஞ்சிருந்தா முறுக்கு நகைய முறுக்கு மாதிரி நொறுக்கு ஒடிச்சு தெரிஞ்சுக்க. எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு வலுக்கட்டாயமா உங்களுக்கு லீவா இருக்கணும் எனக்கு. ஆக்சுவலாக வந்து இப்போ நம்ம ஹியூமனிட்டி பண்ணுற டைம் பாருங்க, இனமென பிரிந்தது போதும் மனிதம் ஒன்றே தீர்வாகும். பேச்சாடா பேசுன, கொஞ்சம் நெஞ்ச பேச்சா பேசுன. மன்னர் பரம்பரை, மண்ணாங்கட்டி பரம்பரை, நீயே இப்ப மாவு கட்டு பரம்பரை ஆகிட்டாங்க. அங்க கல்ல எண்ணெய் கலாச்சில்ல. நான் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. நான் யாருக்கு என்ன த்ரோ ஸோ இது வரைக்கும் நீங்கள் பார்த்த பிளேசஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். அண்ட் அவ்வளோதான் கொடைக்கானலா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாங்க இல்லை, வருது பாருங்கள் நம்ம பார்ட் 4 வீடியோவில். ஸோ ஸ்டே டியூன் மக்களே, சீக்கிரமாக நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அண்ட் பாய், லவ் யூ ஆல்.